Hi students, 9th Max Geometry, Practical Geometry, Construction of Circumcenter of a Triangle. ஒரு முக்கோணத்தினுடைய சுற்றுவட்டம் வரைதல். இது வந்து ஜாமெட்ரியில் நமக்கு மூணாவது டைப். So construct the circumference of triangle ABC with AB equal to 5 cm and angle A equal to 60 degree and angle B equal to 80 degree. Also draw the circumcircle and find the circumradius of the triangle ABC. So இதான் நம்மளுடைய question. இப்போ இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி சர்க்கம் சென்டர் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். சர்க்கம் சென்டர் சுற்றுவட்ட மையம் அப்படின்னா என்னன்னா, த சர்க்கம் சென்டர் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி ஆஃப் பர்பெண்டிகுலர் பைசெக்டார்ஸ் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். இட் இஸ் யூஸ்வலி டினோட்டட் பை எஸ். அதாவது ஒரு முக்கோணத்தின் சுற்றுவட்ட மையம் என்பது அம்முக்கோணத்தின் மூன்று பக்கங்களின் மைய குத்து கோடுகளும் சந்திக்கும் புள்ளியாகும். இதனை எஸ் என குறிப்போம். இப்போ நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறோம் அப்படின்னா அதுக்கு மூணு சைட்ஸ் இருக்குது. அந்த மூணு சைட்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு சைடுக்கும் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரையலாம். பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னா என்னென்னா, இப்போ ஏதாவது ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குன்னா அதில் மிட் பாயிண்டில் வெட்டணும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து பெர்பெண்டிகுலராக 90 டிகிரியில் கட் பண்ணணும். அந்த லைனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். இது நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சிருக்கோம். இப்போ பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரையறதுனா என்ன செய்வோம், இந்த லைனில் முக்கால்வாசி அளவு எடுத்துப்போம். மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க், திரும்ப இந்த பக்கம் வச்சு இந்த ரெண்டு ஆர்க்கையும் வெட்டுவோம். அது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற அந்த பாயிண்ட்டை இணைச்சோம் அப்படின்னா நமக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் கிடைச்சிக்கும். இப்போ ட்ரையாங்கிளுக்கு மொத்தம் 3 சைட்ஸ் இருக்கு இல்லையா, 3 சைட்ஸுக்குமே நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் அதாவது மைய குத்து கோடு வரைஞ்சோம் அப்படின்னா அது எல்லாமே ஒரே பாயிண்ட் வழியாக தான் போகும். அந்த பாயிண்ட் தான் என்னென்னா எஸ். ஸோ இந்த எஸ் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, எஸ்ஸை தான் வந்து நம்ம சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சர்க்கம் சென்டர்னா தமிழில் என்னென்னா அதுக்கு பேர் சுற்றுவட்டம். ஸோ இதை தான் நம்ம இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த சர்க்கிள் வரைகிறோம் இல்லையா, அந்த சர்க்கிள் பாசிங் த்ரூ ஆல் 3 வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் வித் சர்க்கம் சென்டர் எஸ் ஆஸ் சென்டர் இஸ் கால்ட் சர்க்கம் சர்க்கிள். ஒரு முக்கோணத்தின் 3 உச்சிப்புள்ளிகள் வழியே சுற்றுவட்ட மையத்தை மையமாக கொண்டு செல்லும் வட்டம் சுற்றுவட்டம் எனப்படும். அதாவது இப்போ இந்த எஸ் அப்படின்றது தான் நம்ம சர்க்கம் சென்டர். இப்போ இந்த ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து நம்ம ஏபிசி அப்படின்னு நம்ம சப்போஸ் நம்ம நேம் பண்ணிக்கிறோம். இந்த இங்கே வரைஞ்சிருக்கிற இந்த ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸோ இந்த வெர்டிசஸை நான் எப்படி நேம் பண்ணிக்கிறேன்னா ஏபிசி அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த எஸ்ஏ இருக்கு இல்லையா, எஸ்ஏ will be equal to SB will be equal to SC. ஸோ இதை வந்து நம்ம ரேடியஸாக எடுத்துக்கிட்டு எஸ்ஸை சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம்னா அந்த சர்க்கிள் ஆனது எந்த வெர்டிசஸ் வழியாக பார்க்கணும்னா ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் ஏபிசி வழியாக பாஸ் ஆகும். அப்படிப்பட்ட சர்க்கிளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சர்க்கம் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் அதுக்கு பேர் என்னென்னா சுற்றுவட்ட மையம். ஸோ அடுத்தது வந்து சர்க்கம் ரேடியஸ்னா, அதாவது சுற்றுவட்ட ஆரம். த லைன் செக்மெண்ட் ஃப்ரம் எனி வெர்டெக்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் டு த சர்க்கம் சென்டர் ஆஃப் த கிவன் ட்ரையாங்கிள் இஸ் கால்ட் சர்க்கம் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கம் சர்க்கிள். சுற்றுவட்ட மையம் எஸ்ஸுக்கும் முக்கோணத்தின் ஏதேனும் ஒரு உச்சி புள்ளிக்கும் இடையே உள்ள தொலைவு சுற்றுவட்ட ஆரம் எனப்படும். இப்போ இந்த டயக்ராமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த எஸ்ஏ இருக்கு இல்லையா, அது எஸ்பி எஸ்சி மூணுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா சர்க்கம் ரேடியஸ், அதாவது சுற்றுவட்ட ஆரம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நம்ம 3 டெஃபினிஷன் என்னென்ன பார்த்தோம்னா சுற்றுவட்ட மையம், சுற்றுவட்டம், சுற்றுவட்ட ஆரம். சர்க்கம் சென்டர், சர்க்கம் சர்க்கிள், சர்க்கம் ரேடியஸ். சர்க்கம் சென்டர்னா ஒரு ட்ரையாங்கிளினுடைய 3 சைட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வரையப்பட்ட பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் மைய குத்து கோடுகள் அதெல்லாம் சந்திக்கக்கூடிய புள்ளி, பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி ஆஃப் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார், அதாவது மைய குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி. அதை வந்து எஸ்னு குறிக்கிறோம். அந்த எஸ்ஸுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சுற்று வட்ட மையம். ஸோ அந்த எஸ்ஸுக்கு பேர் சுற்றுவட்ட மையம். அதே போல் இந்த வெர்டிசஸ் வழியாக போகக்கூடிய அந்த சர்க்கிளுக்கு பேர் என்ன அப்படின்னா சர்க்கம் சர்க்கிள், சுற்றுவட்டம். அந்த எஸ்ல இருந்து ஏதாவது ஒரு வெர்டெக்ஸ் கிடைப்பட்ட டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் ஆர்னு குறிக்கிறோம், சர்க்கம் ரேடியஸ், அதாவது சுற்றுவட்ட ஆரம்.
இப்போ 3 வெர்டிசஸ் இருக்குன்னா SA, SB, SC மூணுமே எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். SBயோட டிஸ்டன்ஸ் அதே போல் SAயோட டிஸ்டன்ஸ் SC இது மூணுமே எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சுற்றுவட்ட ஆரம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இந்த வெவ்வேறு டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்க்கு இந்த சர்க்கம் சென்டர் எங்கே அமையும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது, அதாவது ஒரு குறுங்கோண முக்கோணமாக இருந்தால் அதனுடைய சர்க்கம் சென்டர் உள்ளே இருக்கணும். அதுவே இந்த ட்ரையாங்கிள் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் அந்த சுற்றுவட்ட மையமானது எங்கே போயிடும்னா வெளியில் போயிடும். இப்போ நீங்கள் டயக்ராம் எக்ஸசைசம்ஸ் வரையப்ப அது வந்து ஒரு வேளை அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது, ஏதாவது ஒரு ஆங்கிள் மோர் தென் 90 டிகிரி இருந்துச்சுன்னா அதனுடைய சர்க்கம் சென்டரான எஸ் ஆனது எங்கே இருக்கும்னா ட்ரையாங்கிளுக்கு வெளியில் இருக்கும். ஒருவேளை அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணமாக இருந்துச்சுன்னா கர்ண பக்கம் ஹைபாட்டனஸ் இருக்கு இல்லையா, 90 டிகிரி எதிரில் இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹைபாட்டனஸ் அப்படின்னு சொல்கிறோம். கர்ணம் அதனுடைய மிட் பாயிண்டில் அமையும். அந்த ஹைபாட்டனஸோடைய மிட் பாயிண்ட் கர்ணத்தினுடைய மைய புள்ளியில் சுற்றுவட்ட மையமானது அமையும். ஸோ இதெல்லாம் அப்ஜெக்டிவ்ல கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகலாம். Construct the circumcenter of the triangle ABC with AB equal to 5 cm, angle A 60 degree and angle B 80 degree. Also draw circumcircle and circumradius of triangle ABC. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ரஃப் டயக்ராம் வரைச்சிக்கலாம். ஸோ ரஃப் டயக்ராம் டயக்ராமில் நம்ம ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு மேலே தான் நம்ம சர்க்கம் வரைய போகிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிளினுடைய வெர்டிசஸை கட் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிளினுடைய வெர்டிசஸை நம்ம பிளாட் பண்ணோம். ஸோ இங்கே வந்து ட்ரையாங்கிள் ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க, பேஸ் வந்து ஏபின்னு இருக்கு இல்லையா, அதனால கீழே ஏபி எடுத்துக்கலாம், ஏபி. மேலே இருக்கக்கூடிய வெர்டிஸை வந்து சி அப்படின்னு எடுத்துக்கலாம் வெர்டெக்ஸை. இப்போ ஏபி எவ்வளோனா 5 சென்டிமீட்டர், அப்புறம் ஆங்கிள் ஏ 60 டிகிரி கொடுத்துருக்காங்க, அதே போல் ஆங்கிள் பி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 80 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய ரஃப் டயக்ராம். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்கேல் எடுத்துக்கிறோம். அதில் ஏபி அப்படிங்கிற ஒரு லைன் செக்மெண்ட்டை 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வரைய போகிறோம். ஸோ ஸ்கேலில் 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். ஸோ 5 சென்டிமீட்டருக்கு லைன் வரைஞ்சாச்சு. இப்போது அந்த லைன் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம என்ன நேம் பண்ணிடலாம்னா ஏபி அப்படின்னு நேம் பண்ணிடலாம். ஸோ நேம் பண்ணிவிட்டு அதனுடைய மெஷர்மெண்ட்டான 5 சென்டிமீட்டரை அதில் எழுதிடலாம். ஸோ அடுத்ததான் நம்ம இந்த ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியது 2 ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆங்கிள்ஸ் என்ன அப்படின்னா 60 டிகிரி அண்ட் 80 டிகிரி. இப்போ ஏங்கிற இடத்துல நம்ம 60 டிகிரி ஆங்கிள் மெஷர் பண்ணோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொடக்டர் எடுத்துக்கிறோம், பாகைமணி எடுத்து ஏங்கிற பாயிண்டில் ஏபிங்கிற லைன் செக்மெண்ட்டில் பொருந்துற மாதிரி வைக்கிறோம். இப்போ லைனோட லெஃப்ட் சைடு நம்ம அளக்குறோம் அப்படின்னா ப்ரொடக்டருடைய ரைட் சைட்லேருந்து பார்க்கணும். ஸோ ரைட் சைடில் 0, 10, 20, 30, 40, 50, 60. ஸோ 60 டிகிரிக்கு நேராக நம்ம ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம். ஸோ ப்ரொடக்டரை ஃபிக்ஸ் பண்ணி லைனுக்கு லெஃப்ட் சைட், ப்ரொடக்டருக்கு ரைட் சைட். ஸோ 60 டிகிரியில் நம்ம பாயிண்ட் வச்சாச்சு. இப்போ நம்ம ப்ரொடக்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வச்ச பாயிண்ட்டையும் ஏங்கிற பாயிண்ட்டையும் ஒரு ஸ்ட்ரைட் லைனால் ஜாயின் பண்ணும். ஸோ ஏவையும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஒரு ரேவால் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஏவிலேருந்து நம்ம 60 டிகிரிக்கு ஒரு ரே வரைஞ்சாச்சு. ஸோ அடுத்தது நமக்கு என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா பியிலேருந்து 80 டிகிரிக்கு நம்ம ஒரு ரே ஒன்று வரையணும். அதுக்கு மறுபடியும் நம்ம ப்ரொடக்டர் எடுத்துக்கிறோம்.
ஸோ இந்த பாகைமணி இப்போ நம்ம வைக்கக்குள்ள பிங்கிற பாயிண்ட்ல வைக்கிறோம் இல்லையா, அப்போ பி வந்து லைனுக்கும் ரைட் சைடு இருக்கு. அப்போ நம்ம மெஷர்மெண்ட் எங்கேருந்து பார்க்கணும்னா லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்கணும். ப்ரொடக்டருடைய லெஃப்ட் சைடில் இருந்து. லைனுக்கு ரைட் சைடு, ப்ரொடக்டருக்கு லெஃப்ட் சைடு, அப்படியே ஆப்போசிட்டாக வச்சுக்கணும். அப்போ 0ல் இருந்து 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80 டிகிரியில் நம்ம ஒரு பாயிண்ட் ஒன்று பிளாட் பண்ணோம். ஸோ 80ல் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ப்ரொடக்டரை எடுத்துட்டு இப்போ பிங்கிற பாயிண்ட்ல இருந்து நம்ம வச்ச பாயிண்ட்டை நோக்கி ஒரு ரே ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட் தெரியணுங்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வரையக்குள்ள அந்த பாயிண்ட் லைட்டாக வைக்கணும். அது மேலே ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து சுத்தமாக தெரியக்கூடாது. அது மாதிரி வரைஞ்சாதான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ இப்போ இந்த 2 லைன் ரே வரைஞ்சோம் இல்லையா, அது ரெண்டும் வெட்டிக்கிற பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட் தான் என்னென்னா சி. ஸோ அதை வந்து உடனே பிளாட் பண்ணிடுங்க சின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சர்க்கம் சென்டர் வரையணும் அப்படின்னா, சர்க்கம் சர்க்கிள் வரைகிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரையணும். ஸோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னா என்ன, ஒரு லைனில் 3/4 அளவு எடுத்து மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க். இப்போ நான் எந்தெந்த சைடுக்கு வரைய போகிறேன் அப்படின்னா, ஏசிங்கிற சைடுக்கும் பிசிங்கிற சைடுக்கும் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைய போகிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கேம்பஸ் எடுத்து ஏசி இருக்கு இல்லையா, அதில் ஒரு 3/4 அளவு இருக்கிற மாதிரி நம்ம கேம்பஸை ஃபிட் பண்ணிக்கிறோம். லைனுக்கு பாதிக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் சரி வரைஞ்சிட்டு வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க், அதே போல் கீழே ஒரு ஆர்க் ஒன்று வரையும். இப்போ ஏங்கிற பாயிண்டில் வச்சு வரைகிறோம், அதே போல் சிங்கிற பாயிண்டில் வச்சு அந்த 2 ஆர்க்கும் வெட்டுற மாதிரி வரைகிறோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஆர்க் வெட்டல, அதனால் திரும்ப என்ன செய்யலாம்னா மறுபடியும் ஏங்கிற பாயிண்டில் அதே அளவு மாற்றாமல் வச்சுட்டு, சரி சியிலேருந்து வெட்டல இல்லையா, அதனால் சியிலேருந்து இந்த ஆர்க்கை வெட்டுற மாதிரி நம்ம மறுபடியும் ஆர்க் வரைஞ்சிடலாம். ஸோ ஏவில் இருந்து ஒரு ஆர்க், ஏற்கனவே வரைஞ்ச ஆர்க்கை வெட்டுற மாதிரி அந்த எக்ஸ்டென்ஷனை அழைச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரையறதுக்கு இப்போ ஏசி அப்படிங்கிற லைன் செக்மெண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார், இந்த ஆர்க்ஸ் ரெண்டும் வெட்டிச்சு இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நமக்கு தேவையான ஏசியுடைய பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் கிடைச்சிக்கிச்சு. இப்போ அதே போல் பிசியுடைய பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் நம்ம வரையணும். ஸோ அப்போ என்ன செய்கிறோன்னா, முன்ன மாதிரியே நம்ம கேம்பஸ் எடுத்துக்கிறோம். ஸோ கேம்பஸ் எடுத்து அதில் பிசியில் 3/4 இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் மெஷர்மெண்ட். முக்கால்வாசி இருக்க மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு முன்ன மாதிரியே அந்த பிசிங்கிற லைன் செக்மெண்ட்டுக்கும் மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க் வரைய போகிறோம். ஸோ சிங்கிற பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க் வரைகிறோம். அதே போல் கேம்பஸ் இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணி அளவு மாறாமல் மறுபடியும் ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கிறோம். ஸோ பியில் வச்சு இப்போ நான் முன்ன வரைஞ்ச ஆர்க் என்ன பண்ணிக்கிறேன்னா வெட்டிக்கிறேன். வெட்டின ஆர்க் இன்னும் வெட்டல, அதனால மறுபடியும் சிங்கிற பாயிண்ட்ல வச்சுட்டு அதை இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி ஆர்க் வரைகிறோம். இந்த மாதிரி ஆர்க் வரையக்குள்ள நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டை வந்து எக்காரணத்தை கொண்டும் மாற்றக்கூடாது.
இப்போ பியில் வச்சுட்டு மறுபடியும் வரைஞ்சிட்டு அந்த மேலே இருக்க எக்ஸ்டென்ஷனை நம்ம அழைச்சிடலாம். ஸோ இப்போ இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் நமக்கு தேவை. அந்த மீதி எக்ஸ்டென்ஷன் வந்து ஆகாது, நம்ம அழைச்சிடலாம். இப்போ இந்த 2 ஆர்க்ஸும் இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, அந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம பிளாட் பண்ணிவிட்டு அதை ரெண்டையும் ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைனால் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு பிசி அப்படிங்கிற லைன் செக்மெண்ட்டுக்குரிய பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் கிடைச்சிக்கும். இப்போ நம்ம 2 பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த 2 பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரும் ஒரு பாயிண்டில் என்ன ஆகுதுன்னா மீட் ஆகுது. ஸோ அந்த பாயிண்ட் தான் வந்து என்னன்னா எஸ். ஸோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் மீட் ஆகக்கூடிய பாயிண்ட்டை நம்ம எஸ்ன்னு குறிச்சிடலாம். ஸோ எஸ் அப்படின்றது தான் என்னன்னா நமக்கு சர்க்கம் சென்டர். இப்போ அடுத்தது நம்ம கேம்பஸ் எடுத்துக்கிறோம். கேம்பஸை எஸ்ல வச்சுட்டு பென்சிலை வந்து ஏபிசி எந்த பாயிண்ட்ல வேணாலும் வச்சுக்கலாம். எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும். கேம்பஸில் எஸ்ல வச்சுட்டு எஸ்ஏ எஸ்பி எஸ்சி அதை வந்து நம்ம ரேடியஸாக எடுத்துக்கிட்டு என்ன செய்ய போகிறோன்னா ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நம்ம வரையக்கூடிய அந்த சர்க்கிள் ஆனது என்ன ஆகும்னா கரெக்டாக ஏபிசி அப்படின்ற வெர்டிசஸ் வழியாக பாஸ் ஆகும். ஸோ இந்த சர்க்கிள் ஆனது வெர்டிசஸ் ஏபிசி வழியாக கரெக்டாக பாஸ் ஆகுது. ஸோ அதனுடைய அந்த சீன்றதை நான் முன்ன குறிக்காம விட்டேன், அதை வந்து கம்பல்சரி நம்ம ஃபஸ்ட்டே குறிச்சிடணும். இப்போ நமக்கு எஸ்ஏ இருக்கு இல்லையா, அதுதான் வந்து என்னன்னா சர்க்கம் ரேடியஸ். எஸ்ஏ அல்லது எஸ்பி அல்லது எஸ்சி. ஸோ அதை என்ன பண்ணுறோன்னா நம்ம ஸ்கேல் வச்சு டாட்டட் லைனில் வரைஞ்சிட்டு அதை மெஷர் பண்ணி அதில் எடுத்து எழுதிடலாம். ஸோ இதனுடைய மெஷர்மெண்ட் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம ஸ்கேல் எடுத்து எஸ்ஏ அப்படிங்கிற அந்த லைன் செக்மெண்ட் மேலே வச்சோம் அப்படின்னா ஸோ இது எவ்வளோ வருதுன்னா 4 விட கொஞ்சம் ஜஸ்ட் முன்னாடி இருக்குது, அதாவது 3.9 சென்டிமீட்டர் வருது. அப்போ இதனுடைய மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோனா 3.9 சென்டிமீட்டர். அதை உடனே நம்ம பக்கத்தில் எழுதிடலாம், அந்த லைன் மேலே எழுதிடலாம். இதுதான் நமக்கு தேவையான சர்க்கம் ரேடியஸ். ஸோ இப்போ இது எஸ்ஏ 3.9 வருது, அதே எஸ்பி அளந்தாலும் எஸ்சி எதை அளந்தாலும் நமக்கு வந்து 3.9 சென்டிமீட்டர் தான் வரும். ஸோ இப்போ இவ்வளோதான் நம்மளுடைய சர்க்கம் சென்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த சர்க்கம் சென்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதில் நமக்கு வந்து என்னென்னலாம் எழுதணும் அப்படின்னா, இப்போ இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிளுக்கு பேர் என்னன்னா சர்க்கம் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சர்க்கிளுக்கு பேர் என்னன்னா சர்க்கம் சர்க்கிள். அடுத்தது இந்த எஸ்ங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா சர்க்கம் சென்டர்னு சொல்கிறோம். இதனுடைய சர்க்கம் ரேடியஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம கீழே எடுத்து எழுதிடலாம். இதில் எது சர்க்கம் ரேடியஸ்னால் நம்ம எஸ்ஏ ஈக்குவல் டு எஸ்பி ஈக்குவல் டு எஸ்சி. ஸோ அது எவ்வளோனா 3.9 சென்டிமீட்டர் அப்படின்றத எடுத்து எழுதிடலாம். அடுத்தது இந்த சென்டரில் இருக்கக்கூடிய பாயிண்ட் எஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சர்க்கம் சென்டர் அப்படின்னு எழுதிடலாம். Thank you.